அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலா கிறிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் பிலிட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற சுற்றுச்சூழல் கல்வி அந்த பாட புத்தகத்திலிருந்து ஒரு சில காணொளிகள். முதல்ல சுற்றுச்சூழலோட வகைகள். சுற்றுச்சூழலோட வகைகள் எதுலன்னு பார்த்தோன்னா, சுற்றுச்சூழல் இரண்டு வகைப்படுது. ஒன்று இயற்கை சுற்றுச்சூழல், இரண்டு மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள சூழல். சுற்றுச்சூழல் இரண்டு வகைப்படும். ஒன்று இயற்கை சூழல், இரண்டு மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள சூழல். இயற்கை சூழல்னு சொல்லக்கூடியது ஹோமியோஸ்டிக் பொறிமுறை என அழைக்கப்படுது. இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பு ஹோமியோஸ்டிக் நெறிமுறைன்னு அழைக்கப்படுது. சுய ஒழுங்குமுறை பொறிமுறையின் மூலம் இது செயல்படுகிறது. இது சுய ஒழுங்குமுறை பொறிமுறையின் மூலம் இது செயல்படுது. அதாவது இயற்கையான செயல்முறைகளால் கொண்டு வரப்படும் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பில் எந்த மாற்றமும் சுற்றுச்சூழலின் பிற கூறுகளில் ஏற்படும் மாற்றங்களால் சமநிலையாகக்கூடியது தான் என்னதுன்னா இயற்கை சூழல். அதாவது இயற்கையால் கொண்டு வரக்கூடிய இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பில் எந்த மாற்றத்தையும் சுற்றுச்சூழலின் பிற கூறுகளில் ஏற்படும் மாற்றங்களால் சமநிலையாக, அது இயற்கையாக இருக்கக்கூடியது, அது இயற்கையிலே சமநிலைப்படுத்தப்படும். இயற்கையாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதை மனிதன் எதுவுமே செய்யாமல் இயற்கை மாற்றங்களால் சமநிலைப்படுத்தப்படக்கூடியது தான் இயற்கை சூழல். ஆகவே தான் காற்று, நீர், மண், கதிர்வீச்சு, நிலம், காடு, வனவிலங்குகள் போன்ற சுற்றுச்சூழல் பல்வேறு கூறுகளுக்கு இடையான உறவில் தொடர்பு உள்ளது. இப்போ சுற்றுச்சூழலில் என்ன பண்ணுறோம்? காடு இருக்குது, மரம் இருக்குது, நீர் இருக்குது, மண் இருக்குது, கதிர்வீச்சு இருக்குது, நிலம் இருக்குது. இந்த கூறுகளுக்கு இடையான உறவு, இப்போ மண்ணுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்குது, விலங்குகளுக்கும் தொடர்பு இருக்குது. இப்படிப்பட்ட கூறுகளுக்கு இடையே உள்ள உறவில் என்ன இருக்குது? தொடர்பு உள்ளது. இயற்கை சுற்றுச்சூழல்னு சொல்லக்கூடியது இயற்கையாகவே இருக்கக்கூடியது, இயற்கையாகவே அதில் மாற்றம் ஏற்படக்கூடியது, இயற்கையாகவே இருக்கிற அந்த சுற்றுச்சூழலோட ஒவ்வொரு மரம், செடி, விலங்குகள் இவைகளுக்கு கூட இருக்கக்கூடிய உறவை பற்றி நமக்கு கூறுது. ரெண்டாவது என்ன வகைனா மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல். இது என்னென்னா நவீன, நமக்கே தெரியும் இயற்கையாக இருக்கக்கூடியது. மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ளனா நவீன தொழில்நுட்பங்களால் முன்னெடுக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த சுற்றுச்சூழல் முகவர் மனித தொழில்நுட்பங்களால் முன்னெடுக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த சுற்றுச்சூழல் முகவர் யாருன்னா மனிதன் தான். அவன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப சூழலை மாற்றி அமைக்கும் திறன் கொண்டவன் தான் இந்த மனிதன். தொழில்நுட்பம், போக்குவரத்து, வீட்டு வசதி, அணை கட்டுதல், விண்வெளியில் தொழில்துறை புரட்சி, காலணிகள், விண்வெளி ஆய்வகங்களை கணினிமயமாக்குதல், நீர், வெப்பம் மற்றும் அணுசக்தி போன்ற எரிசக்தி ஆதாரங்களை விண்கல தரவு அளவு காட்சிப்படுத்தல் ஆகியவை அடங்கும். ஒன்றுமே இல்லை, இயற்கை சூழல்னு சொல்லக்கூடியது இயற்கையாகவே இருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், இயற்கையோடு சம்மந்தப்பட்டது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல்னா நவீன தொழில்நுட்பங்களால் இயற்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவன் மனிதன். அவன் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, தன்னுடைய தேவைக்கு ஏற்ப என்ன செய்கிறான்னா அந்த இயற்கையை மாற்றி அமைக்கிறான். அதுதான் அவனோட தொழில்நுட்பமாக இருக்கட்டும். போக்குவரத்துக்காக சில இயற்கையை மாற்றி அமைக்கிறான், வீட்டுக்காக மரங்களை அழிக்கிறான், வெட்டுறான், மலைகளை குடையிறான். இதெல்லாம் அவனோட தேவைக்காக அவன் அந்த இயற்கையை அழிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்? அழகழகான மாளிகைகளை கட்டுறான், அழகழகான தொழிற்சாலைகளை கட்டுறான், நிறைய பார்க்கு இதெல்லாம் கட்டுறதுனால அது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் என்று அழைக்கப்படுது. நன்றி.